நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவனுடைய தூய நாமத்தில் உங்கள் அனைவரையும் மிகுந்த பணிவுடன் நான் வாழ்த்துகிறேன். தேவ சமூகத்திலே இந்த நாளிலும் கூடி வருவதற்கான ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்தார். ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக தேவன் நமக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் தந்திருப்பதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கூடுகையிலே அநேகர் தொடர்ந்து ஸ்திரமாக கலந்து கொண்டு வருகிறீர்கள். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அதிகமான பேர்கள் இந்த கூடுகையிலே கலந்து கொள்வதற்கான வசதிகளை அவர்களுக்கு கொடுப்பாராக, சந்தர்ப்பங்களை கொடுக்கத்தக்கதாக நானும் ஜெபிக்கிறேன். நாம் எபிரேய நிருபத்தினின்று பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளில் நாம் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்களை வாசித்து நாம் சிந்தனைக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறோம். 3ஆம் அதிகாரத்தினுடைய முன்னுரையை நான் கடந்த முறை உங்களுக்கு சொல்லியிருந்ததை ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். 3ஆம் அதிகாரம் இப்படி துவங்குகிறது: இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று முன்னுரையாக 3ஆம் அதிகாரத்திலே எழுத்தாளன் சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். இங்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு எதற்காக என்று பார்த்தால், கிறிஸ்து இயேசுவை கவனிப்பதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதனுடைய பல மொழிகளிலே கன்சிடர் கிரைஸ்ட் என்று சொல்லலாம். அதை போல fix your eyes on Christ என்று சொல்லலாம். concentrate your thoughts upon Christ என்று சொல்லப்படுகிறது. வேறு சில அர்த்தத்திலே சொல்ல வேண்டுமானால் have a close look or have a close watch of the Lord Jesus Christ. இப்படி எல்லாம் அதை நாம் சொல்ல முடியும். மொத்தத்திலே சொல்ல வேண்டுமானால், நீங்கள் கருத்தூன்றி கவனிக்க வேண்டிய ஒருவர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை அவர்களுக்கு எழுத்தாளர் ஞாபகப்படுத்துகிறார். காரணம், சிதறிப்போனவர்களாய் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விலகி மந்த நிலைமையில் காணப்படுகிற இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் கவனிக்க வேண்டிய அவரை கவனிக்கவில்லை. ஏனைய காரியங்களை கவனித்தீர்கள், பின்னோக்கி பார்த்து பலதை கவனித்தீர்கள். ஆனால் முன்னோக்கி போவதற்கு ஏதுவாக உங்களை தூண்டுகிற அந்த ஒருவர், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கவனித்து பாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த நாளில் கூடியிருக்கிற நமக்கும் ஒரு அழைப்பு இதுதான் என்று நான் நம்புகிறேன். நாம் எதை கவனித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மைண்ட் எதிலே செட்டில் ஆயிருக்கிறது? அதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்பொழுதுமே மேலானவைகளை நாடி நம்முடைய மனம் அந்த உன்னதங்களிலே இருக்கிறதா என்றுள்ள ஒரு எண்ணம் நமக்கு காணப்பட வேண்டும். நம்முடைய கவனத்தை யார் இழுத்து கொள்கிறார்கள்? நம்முடைய கவனத்தை இன்று சிதறடித்த ஏதாகிலும் ஒரு விஷயம் இருக்கிறதா? கிறிஸ்து நம்முடைய சிந்தனையை, நம்முடைய கவனத்தை மறுபக்கங்களிலே அல்லது வேறு திசைகளிலே திருப்புகிற ஏதாகிலும் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வந்ததா என்பதை கவனிக்க வேண்டும். அது முக்கியமானது. ஆகவே தெய்வ சிந்தனையோடு கூட கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப் என்று சொல்வது போல, கிறிஸ்துவை மட்டும் கவனித்து எந்நேரமும் அவரை கவனித்து வாழ வேண்டிய வாழ்க்கை அவசியமானது. நாம் கொஞ்சம் தவறினால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்னடைவு ஏற்படும். இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்கள் கிறிஸ்துவை விட்டு விலகுகிறதோ, கிறிஸ்துவனுடைய மாட்சிமையையும் மகிமையையும் நாம் அறியாமல் உணராமல் போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படும். உதாரணம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வருகிறதை சீஷர்கள் பார்க்கிறார்கள். நிச்சயமாக 4ஆம் ஜாமத்தில் மனிதர்கள் யாரும் கடலிலே தோன்ற மாட்டார்கள். 4ஆம் ஜாமம் அது பேய் பிசாசுகள் நடமாடுகிற ஆவிகளுடைய காலம். அப்படிப்பட்ட ஒரு ஜாமத்திலே மனிதர்கள் யாரும் தோன்ற மாட்டார்கள். ஆகவேதான் சீஷர்கள்
அச்சத்தில் உறைந்து போனார்கள். அவர்கள் அந்த உருவத்தை பார்க்கிறார்கள். ஆனால் பயந்து போன பொழுது இது நான் தான் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறுதல் கொடுக்கிறார், தைரியம் ஊட்டுகிறார். அப்பொழுது நமக்கு நன்றாக தெரியும் பேதுருவை குறித்து. பேதுரு இது கேட்ட மாத்திரத்திலே மிகுந்த உணர்ச்சி வயப்படுகிறார். ஆண்டவர் 4ஆம் ஜாமத்தில் கூட நம்மை தேடி, அதுவும் பாதையில்லாத அந்த கடலிலே அந்த கடல் அலைகளை கருங்கல் பாறைகளைப் போல மாற்றி அவர் நடந்து வருகிறதை பார்த்த பொழுது அவன் அதிர்ச்சியிலும் அவன் விழுந்தான். உடனே அவன் கேட்க, நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிட்டருளும் என்று சொல்லுகிறார். இது அவனுடைய ஆர்வத்தை காட்டுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்தில் அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே அது நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு நீர் எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். பொதுவாக இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டியது உண்டு என்பதை சொல்லுகிறேன். காரணம், அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே அது நீரே ஆனால் இதோ நான் உம்மிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் பேதுரு அப்படி சொல்லல. ஆண்டவரே அது நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு கட்டளையிட வேண்டும். அவ்விதமாக வா என்று கர்த்தர் சொல்ல அவன் அந்த கடலிலே இறங்குகிறதை பார்க்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாச பயணம் என்று பார்க்க. ஆனால் இப்பொழுது அவன் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு நன்றாக தெரியும். காரணம், தூரத்திலே தன்னை வா என்று அழைத்து காத்திருக்கக்கூடிய கர்த்தரிடத்திலே புறப்பட்டு போகிறார். ஆனால் அந்த கடல் அலைகள் அவிதமாய் அவன் தாண்ட தாண்ட கொஞ்ச தூரம் சென்ற பொழுது நான் நினைக்கிறேன், ஆண்டவர் காற்றுக்கும் கடலுக்கும் அலைகளுக்கும் ஒரு கட்டளை கொடுத்தாலும் தெரியல, அந்த காற்றும் கடலும் சீற்றம் அதிகமாகிறது. உடனே கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருந்த சீடனுடைய கண்கள் சூழ்நிலைகளை கவனிக்க ஆரம்பித்ததும் நமக்கு நன்றாக தெரியும் நடந்த விஷயம். ஆண்டவர் கட்டளை இட்டுதான் புறப்பட்டிருக்கிறார். அதிலே ஏதாகிலும் மோசம் வந்தால் அது கட்டளையிட்டவருக்கு தான் அது பொருந்தும் என்று சொன்னால் அவர் சொன்னதுனால்தான் புறப்பட்டு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அங்கு பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்முடைய கவனம் அது கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் அது மாறி போனால் நம்முடைய பாதங்கள் சோதனைகளுக்குள்ளாக சிக்கிவிடும். நாமும் ஆன்மீக வாழ்க்கையிலே சில சமயத்தில் இறங்கி போகிறவர்களாய், தாழ்ந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். இது இன்று கர்த்தனோடு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார், நீ எதை இன்று கவனித்தார்? காலையிலிருந்து இந்த மாலை நேரம் வரைக்கும் உன்னுடைய கவனம் எங்கே இருக்கிறது? வேலைக்கு செல்பவர்கள் தன்னுடைய வேலையில கவனிக்க வேண்டும். மற்ற இடங்களுக்கு போகிறவர்கள் அவருடைய பொறுப்புகளை கவனிக்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தனையிலே கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அது நம்முடைய காலடிகளை ஸ்திரப்படுத்தும். நாம் பதறாமல், நாம் சிதறாமல், நாம் முன்னேறி போவதற்கு கிறிஸ்துவின் முகத்தினுடைய தரிசனம் நமக்கு உதவும். பிரியமானவர்களே, அவரை கவனிப்போம். இந்த நாளில் அதை சொல்லிவிட்டு தான் நான் விஷயங்களுக்கு வர விரும்புகிறேன். நாம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் ஏறத்தாழ 6 வசனங்களை தான் நான் வாசித்தேன் என்று நினைக்கிறேன். இந்த 1 முதல் 6 வரை வசனங்களிலே எழுத்தாளன் மோசையை குறிப்பிடுகிறார். மோசையை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த புத்தகத்திலே மோசையை விட கிறிஸ்துவானவர் மேன்மையானவர், சிரேஷ்டமானவர் என்று நிரூபிப்பதற்காக என்பதை இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே மோசையை விட பெரியவராய் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 3ஆம் அதிகாரத்தை துவக்குகிறார். 1ஆம் அதிகாரத்திலே சிந்தித்தது போல தீர்க்கதரிசிகளை விட அவர் சிறந்தவரும் மேன்மையானவரும், தூதர்களை விட அவர் மேன்மையானவர் சிறந்தவர், அவர் ஆதாமை விட சிறந்தவரும் மேன்மையானவரும் அவ்விதமாய் சொல்லிக் கொண்டு வந்து இப்பொழுது வரும் பொழுது அவர் தன்னுடைய கவனத்தை மோசையின் பால் திருப்புகிறார் என்று சொன்னால், இந்த இயேசுவை கவனிப்பதற்கு இன்றைக்கு அநேகருக்கு தடையாய் இருப்பது, குறிப்பாக யூத குலத்தவர்களுக்கு நசரேத் ஊரானாகிய இயேசுவை கவனித்து அவரை பின்பற்றுவதற்கு தடையாய் இருப்பது யார் என்று கேட்டால் நன்றாக அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய மகா தீர்க்கதரிசியாகிய மோசே.
மோசே அவருடைய கவனத்துக்குரியவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மோசையை அவர்கள் மறக்க முடியாது. ஆகவே மோசே எவ்வளவு மென்மையானவர், பெரியவர் என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் கிறிஸ்துவை விட்டு அவர்கள் சறுக்கி விட்டார்கள். மோசையை கிறிஸ்துவை விட மேன்மையானவராக இப்பொழுது எண்ண ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணமாகட்டும், விருத்த சேதனமாகட்டும், சடங்கு சம்பிரதாயங்களாகட்டும், எல்லாம் புதிய ஏற்பாட்டாகிய கிறிஸ்துவுக்குள் நிறைவேறி இருக்கிறது, நாங்கள் அவரை பின்பற்ற விரும்புகிறோம் என்று சொல்லி வந்தவர்கள் இப்பொழுது திரும்பி பார்த்த பொழுது மோசே அவருடைய கண்களுக்கு இன்னும் பெரியவராய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் இருந்த பொழுது சமாரியா நாட்டுக்கு போனார். அந்த நாட்டிலே அந்த பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணிடத்திலே உரையாடி கொண்டு வருகிறார். அந்த சம்பாஷணை மென்மையாக துவங்குகிறதை நீங்கள் பார்க்கலாம். அருமையாய் அது நீண்டு போகிறதையும் பார்க்க முடியும். கடைசியிலே அந்த முடிவுக்கு வரும் பொழுது அந்த பெண் தன்னோடு பேசின இவர் யார் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் மேசியா என்ற முடிவுக்கு கடைசியாக வந்தார். ஆனால் இடையினிலே அவரை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்னதாக அவள் ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கு இந்த கிணறை தந்த எங்கள் பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ என்று கேட்கிறாள். என்ன காரணம்? அவளுடைய எண்ணத்திலே அவளுடைய குலத்தவருக்கு மிக மேன்மையாக அவர்கள் நினைத்து அவர்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்குமேயானால் அவர்களுக்கு கிணற்றை கொடுத்த பிதாவாகிய யாக்கோபு. அப்போ யாக்கோபோடு தான் கம்பேர் பண்ண முடியும். காரணம் அவள் மனதிலே யாக்கோபு தான் என்று சொன்னால் கடவுளுக்கு அடுத்தபடியாக பிதாவாகிய யாக்கோபு. ஆனால் அந்த இடத்திலே தொடர்ந்து பயணிக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு புரிய வைத்தார், யாக்கோபு கொடுத்த கிணற்றிலே குடிப்பவர்களுக்கு தாகம் மறுபடியும் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கும் கிணற்றினின்று தண்ணீர் மொண்டு கொள்பவர்களுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நித்திய நித்திய இளைப்பாறுதல், நித்திய அமைதி, நித்திய சாந்தி, நித்திய ஆனந்தம், இதுவெல்லாம் நான் கொடுக்கிற தண்ணீரில் உண்டு என்று அவளுக்கு ஞாபகப்படுத்தினாள். அப்பொழுதுதான் அவள் புரிந்து கொண்டாள், ஐயோ இது எவ்வளவு புத்தீனமாய் நான் பேசிக் கொண்டிருந்தேன். என் முன்னால் நின்று கொண்டிருந்தவர், என்னிடத்திலே தாகத்திற்கு தண்ணீர் கேட்டவர், உலகத்தை படைத்தாளுகிற சர்வ வல்லவரும் அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவாய் இருக்கிறது, அவர்தானே சொல்லப்பட்ட மேசியா என்று சொல்லி அவள் மகிழ்ச்சியோடு தன்னுடைய சூழ்நிலைகளை மறந்து கொண்டு வந்த அந்த குடத்தை விட்டு தான் வந்த நோக்கத்தை மறந்து ஓடுகிறாள். எதற்காக? இயேசுவே மேசியா, அவர்தான் யாக்கோபை விட பெரியவர், அவர் எல்லாரிலும் பெரியவர் என்று அவள் புரிந்து கொண்ட பொழுது அந்த செய்தி அறிவிக்கும்படியாக தன் ஊருக்குள் போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை என்னமாய் நினைத்து கொண்டிருக்கோம்? நம்முடைய கவனத்திலே இன்று யார் இருக்கிறார்கள்? நாம் அநேக சமயங்களிலே கொலோசியர் 3 சொல்லுவது போல மேலானவைகளை நாட வேண்டிய நாம் அநேக சமயங்களிலே நம்முடைய போஜனத்துக்குரியவைகளை நாடுகிறோம், நம்முடைய வயிற்றுக்குரியவைகளை நாடுகிறோம், நாம் மண்ணுக்குரியவைகளை நாடுகிறோம். இது எவ்வளவு எவ்வளவு துக்ககரமான காரியம். 16ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கக்கூடியது ஒன்று என் கர்த்தர் மட்டுமே, அவரை நோக்குகிறேன். நம்முடைய எண்ணத்தில் எப்பொழுதுமே இந்த சிந்தனை இருக்குமேயானால் கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு மேன்மையும் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாம் ஆரம்பித்த பொழுது இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று கூப்பிடுகிறார். என்ன காரணம் என்று நான் கடந்த முறை சொல்லிவிட்டேன். நமக்கு தெரிந்த வண்ணமாக 2ஆம் அதிகாரத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய இறப்பை குறித்தும் தான் சொல்லிக் கொண்டு வந்தார். both of his birth and the death, இரண்டும் சொல்லிக் கொண்டு வந்தார். ஆகவே அவருடைய ஜனனத்திலும் அவருடைய மரணத்திலும் அவர் சிறப்பு வாய்ந்தவர், ஒப்புயர்வற்றவர். காரணம் அவருடைய பிறப்பாலும் அவருடைய மரணத்தாலும் மனுகுலத்துக்கு கிடைத்த நன்மைகள் வேறொருவருடைய பிறப்பாலும் இறப்பாலும் கிடைக்கவில்லை என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டு வந்தார். ஆகவே 1ஆம் அதிகாரத்தில் தேவகுமாரன் என்று அறிமுகம் செய்யப்பட்ட இயேசுவானவர் 2ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரன் என்று அறிமுகம் செய்யப்படுகிறார். எவ்விதமாக அவர் மனுஷகுமாரனானார் என்ற கேள்விக்கு மரியாளின் வயிற்றிலே அவர் உருவெடுத்து மனித குலத்திற்குள் அவர் வந்ததினாலே அவர் தேவகுமாரன். ஆனால்
மனிதனாக அவர் அவதரித்து வந்தார். அதன் பொருள் என்னவென்று கேட்டால், மனிதனுடைய குடும்பத்திலே தன்னையும் சேர்த்து கொள்வதற்கு ஒரு குடும்பத்திலே அவர் வந்து பிறக்கிறார். அவ்விதமாக ஆதாமுடைய குலத்திற்குள்ளாக, ஆதாமுடைய குடும்பத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து வந்து சேருகிறார். வந்து பிறந்த பொழுது, அதற்கு பின் இறந்த பொழுது என்னவானால், அந்த குடும்பத்தில் அவர் மூத்த சகோதரனாக மாறுகிறார். அவர்தான் அந்த குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர். அந்த ஒரு குடும்பம், தகப்பன், அதே போல பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோடு கூட இயேசு கிறிஸ்துவானவரும் சகோதரனை போல அவரோடு கூட ஐடென்டிஃபை பண்ணுகிறதை குறித்து நாம் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து முடித்தோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அவர் மூத்த அண்ணனை போல, எல்டர் பிரதரை போல அவர் இருக்கிறார். எதற்காக அப்படி ஆனார் என்பதனுடைய விளக்கம் தான் நாம் பார்த்தோம். அவர் அவிதமாய் மனிதனாய் வந்து மனித குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தாருக்காக மரித்து, குடும்பத்தாருக்காக உயிர்த்து, அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, சொல்ல வேண்டுமானால் மரணத்திற்குள் இருந்த குடும்பத்தை இப்பொழுது மாட்சிமையான மோட்ச வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிற மூத்த மகனாக அல்லது மூத்த சகோதரராக அந்த குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப தேவனுடைய குடும்பத்தில் இருந்தவர் என்று சொன்னால், பரலோகத்திலே திரியேகத்துவ குடும்பம் என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த ஹோலி ட்ரையூனிட்டி, ஹோலி ட்ரையூன் காட் என்று சொல்லுகிற பரிசுத்த குடும்பத்திலே இருந்தவர் அவர். ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்த தேவகுமாரன் இப்பொழுது மனுஷ குடும்பத்திற்குள்ளாக மனிதனாக, மனுஷ குழந்தையாக வந்ததினாலே அவர் மனுஷ குமாரன் ஆனார். எதற்காக ஆனார்? அதை விளக்கி நாம் சொன்னோம். மரிப்பதற்காக மட்டுமே அவர் மனுஷனானார். மரணத்தினாலே நமக்கு கிடைத்த நன்மைகளை நாம் சொன்னோம். அப்படி இருக்கதான் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று அழைக்கிறார். பவுலடிகளும் வாசகர்களை இந்த வார்த்தை சொல்ல, இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் நம்மை அழைக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரரே என்றுதான் அழைக்கிறார். ஆனால் பரிசுத்த சகோதரரானது எப்படி? அந்த இயேசு கிறிஸ்து அழைத்தவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதனால் அவ்விதமாய் பரிசுத்த சகோதரராக நாம் இருக்கிறோம். மட்டுமல்ல, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். நான் சொன்னேன், 2 காரணங்களை சொல்லிவிட்டேன். பரம அழைப்புக்கு பங்குள்ள என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் குமாரனாகி கிறிஸ்து மூலமாக நம்மை சகோதரர்களே என்று அழைத்தார். அதனால தான் அந்த 2ஆம் அதிகாரத்திலே அந்த விளக்கங்களை பார்த்தோம். இவ்விதமாக பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரராகிய நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம்? யாரை கவனிக்க வேண்டும்? இந்த மகா பேறு பெற்ற பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களும் பரிசுத்த சகோதரன் பட்டம் பெற்றவர்களுமாகி நீங்கள் யாரை கவனிக்க வேண்டும்? யாரை கவனிக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதிலே இன்றைக்கு நாம் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது இடையில சொல்லுகிற வார்த்தை கிறிஸ்து இயேசுவை கவனிக்கணும். ஆனால் கிறிஸ்து இயேசு யார்? அதை தான் எழுத்தாளன் அங்கே எடுத்து சொல்லுகிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை என்று வாசிக்கிறோம். நாம் அவர் யார் என்று கேட்டால், கன்சிடர் த அப்பாசில் அண்ட் த ஹை பிரீஸ்ட் ஆஃப் அவர் ப்ரொஃபஷன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த 2 வார்த்தைகள் அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏன் அவ்விதமாய் எழுத்தாளன் சொல்லுகிறார் என்று கேட்டால், இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலன் என்று சொல்வது, நான் அதை வாசித்த பொழுது இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த வேண்டிய எழுத்தாளன் இயேசு கிறிஸ்துவை ஒரு தாழ்வான பட்டத்தை கொடுத்து கீழே உட்கார வைக்கிறாரே என்று யோசித்தேன். ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம், இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனும் தான், அதே சமயத்திலே பிரதான ஆசாரியனுமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதனுடைய பொருள் நாம் இன்றைக்கு பார்க்கலாம். அப்போஸ்தலன் மகா தீர்க்கதரிசி. அதற்கு சில வசனங்களை வாசிக்கலாம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாக இருந்தாரா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் தானா? எந்த அர்த்தத்திலே எழுத்தாளர் சொல்லுகிறார்? நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 3:17.
அதே போல 5:36. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஓகே, அதே போல 5:36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போஸ்தலன் என்று சொன்னால் அப்போஸ்டில் என்ற அந்த வார்த்தை அல்லது அப்போஸ்டோலோஸ் என்ற வார்த்தையின் பொருள் அனுப்பப்பட்டவர், சென்ட், the one who has been sent, அனுப்பப்பட்டவர் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நான் யார்? அவருடைய சித்தம் செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டவன். என்னுடைய கிரியைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே, அது ஒன்று உறுதி செய்கிறது, நான் ஒரு அப்போஸ்தலன். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் ஒரு அப்போஸ்தலன், நான் அனுப்பப்பட்டு வந்தவன். அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர். ஆகவே அபிதமா இயேசு கிறிஸ்து தம்மையே அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறதுனாலே பவுலடிகள் இங்கே சொல்லுகிறார், அவர் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார், அல்லது அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். அதே போல எபிரேயர் 5:1-4 இந்த தீர்க்கதரிசி, அது மன்னிக்கவும், பிரதான ஆசாரியன், த ஹை பிரீஸ்ட் என்று இவர் சொன்னாரே, அதை மறுபடியும் திருப்பி சொல்லுகிற இடம் 5:1-4. 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது அந்த அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர், அவரை குறித்து தொடர்ந்து சொல்லுகிறது எபிரேயர் 5:1-4. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். 4. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. போதும். இங்கு அப்போஸ்தலனும் அதே போல ஆசாரியனும் என்ற நிலைமையில சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர்கள் அனுப்பப்படுகிறவர்கள், they are the sent one. ஆனால் இந்த ஆசாரியர்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் they are the appointed one. இங்கே ஆரோனை குறித்து வாசித்த பொழுது ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள், ஆனால் ஆசாரியன் அவன் ஏற்படுத்தப்பட்டவன் அல்லது அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்டவனாக இருக்கிறதை பார்க்கும். இப்பொழுது நாம் இது இரண்டையும் வைத்து ஒரு கம்பாரிசன் பார்க்கலாம். இதுல அப்போஸ்தலன் ஆசாரியன் என்று சொல்வதற்கான காரணம் அதனாலே உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். முதலாவதாக, அப்போஸ்தலன் என்று சொன்னால் அவர் அனுப்பப்பட்டவர். இப்பொழுது இயேசு கிறிஸ்து யார்? அவர் பரலோகத்தில் நின்று பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டதினாலே அப்போஸ்தலன். அவர் பரலோகத்தில் இருந்தவர், அவர் பரலோகத்தில் நின்று தேவனால் பூமிக்கு, பிதாவினால் பூமிக்கு அனுப்பப்பட்டதினாலே அவர் அப்போஸ்தலராய் இருக்கிறார். ஆனால் இந்த ஆசாரியன், இயேசு கிறிஸ்து ஆசாரியன் ஆனது எப்படி? அவர் பூமியில் நின்று பரலோகத்திற்கு போனதினாலே அவர் ஆசாரியனாக்கப்படுகிறார். அப்போஸ்தலன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்படுகிறார். ஆனால் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் பூமி நின்று பரலோக ஆலயத்திற்கு அவர் இங்கே இருந்து புறப்பட்டு போகிறவர். அப்போ அப்போஸ்தலன் வருகிறவர், ஆசாரியன் போகிறவர் என்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அப்போஸ்தலன் யார் என்று கேட்டார், அப்போஸ்தலர்கள் எப்பொழுதுமே அவர்கள் மனிதர்களுக்கு முன்பாக தேவனை பிரதிநிதித்துவம் செய்கிறவர்கள். God's representatives before people. அப்போஸ்தலர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் தேவனை பிரதிநிதித்துவம் செய்கிறார். They are the representatives of God before the people. ஆனால் ஆசாரியன் யார் என்று பார்த்தால், they are man's representative before God. தேவனுக்கு முன்பாக நம்மை, மனிதர்களாகி நம்மை பிரதிநிதித்துவம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூரண மனுஷன். ஆகவே அவர் நம்முடைய பிரதிநிதியாய் இருப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார். ஆகவேதான் ஆசாரியனாய் அவர் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்தில் அவர் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம், அவர் அந்த காரியத்தை அவர் தேவ சமூகத்தில் சென்று மனுஷனாய் இருக்கிற நமக்கு மனிதனை அவர் வெளிப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, அந்த வார்த்தை அப்போஸ்தலன் என்று சொன்னால் டு சேவ் பீப்புள் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட் ஆஃப் சின். அப்போஸ்தலனாக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நமக்கு நன்றாக தெரியும், மரிப்பதற்காக. அதனால தான் மனிதனாக அவர் வந்தார்.
ஆகவே மரிப்பதற்காக வந்தார். எதற்காக மரித்தார் என்று கேட்டால், மனிதனுடைய பாவங்களை அவனுக்கு மன்னிக்க அல்லது தண்டனையை அவர்களுக்கு ரத்து செய்வதற்காக, டு சேவ் them from the punishment. ஆனால் ஆசாரியன் ஆகிய கிறிஸ்துவானவர் இன்று நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் என்ன செய்கிறார்? டு சேவ் பீப்புள் from the power of sin. அவர் பாவத்தினுடைய தண்டனை நின்று அப்போஸ்தலனாக வந்து மரித்ததினாலே நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இன்று பாவம் மன்னிக்கப்பட்டு, அதாவது தண்டனை இப்பொழுது நீக்கப்பட்ட நமக்காக இனிமேல் அவர் செய்கிற ஊழியம் பாவத்தினுடைய ஆற்றலினின்று, பாவத்தினுடைய பிடியினின்று, பாவத்தினுடைய வல்லமையினின்று நம்மை ஒவ்வொரு நாளும் விடுவிக்கிற தொடர் ஊழியத்தை செய்வதனாலே தான் அவர் ஆசாரியனாய் இன்று காணப்படுகிறார். நான்காவதாக எபிரேயர் 12:2 நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று 12:2 வாசிக்கிறோம். இந்த 12:2 வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வருகிற வார்த்தையாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், author of faith and finisher of faith என்று சொல்லுகிறதை பார்க்க. ஆனால் இந்த author of faith, விசுவாசத்தை துவக்குகிறவராக அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவராக வந்தார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை நிறைவேற்றுகிறவர் அல்லது விசுவாசத்தை முடிக்கிறவர், the finisher of faith, அது அப்போஸ்தலனுடைய ஊழியம் அல்ல, அது ஆசாரியன் ஊழியம். இன்றைக்கு விசுவாசத்தை நமக்குள் துவக்கின அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆசாரியராயிருந்து நம்முடைய விசுவாசத்தை முழுமையடைய செய்கிறார். விசுவாசத்தினுடைய முழுமைக்குள்ளாக நாம் எதை நம்பினோமோ அதனுடைய முழுமைக்குள்ளாக நம்மை கொண்டு போகிற விசுவாசத்தை முடிக்கிறவராய், துவக்குகிறவராய் அப்போஸ்தலனும், முடிக்கிறவராய் அதை பினிஷ் பண்ணுகிறவராக ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஐந்தாவதாக இந்த அப்போஸ்தலனை குறித்து வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலன் நாம் எங்க பார்க்கிறோம்? we see a man on the cross. அப்போஸ்தலராக வந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக சிலுவையிலே நாம் அவரை சந்திக்கிறோம். அவர் அனுப்பப்பட்டவர், சிலுவையிலே நாம் அவரை காண்கிறோம். அவர் என்ன செய்தார்? he endured the cross, the point of death. அவ்விதமாய் அப்போஸ்தலனாக வந்தவர் நமக்காக சிலுவையிலே அவரை மனித வேடத்திலே மனிதனாக பார்க்கிறோம். ஆனால் ஆசாரியனாகிய கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கிறோம்? we see a man on the heavenly throne. மனிதனாக சிலுவையிலே காட்சியளித்த அப்போஸ்தலனாயிருந்த இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது தேவ சமூகத்திலே மகிமையின் அந்த சிங்காசனத்திலே மனித உருவோடு கூடத்தான் இன்று ஆசாரிய ஊழியம் செய்கிறார். ஆகவே சிலுவையிலே மனிதனாய் நமக்கு காட்சியளித்தவர் இப்பொழுது மனிதனாகவே அந்த மாட்சிமையான சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். இப்பொழுது இதனுடைய முக்கியமான விஷயம், நான் இதை சொல்லும் பொழுது, ஒன்று, சிலுவையிலே அவர் பாடுபட்டார், he endured the cross. ஆனால் அமர்ந்திருக்கக்கூடிய சிங்காசனம் இருக்கக்கூடிய தேவகுமார் என்ன செய்கிறார்? sitting on the throne of intercession. அதாவது the throne, அது நமக்காக பரிந்து பேசுகிற சிங்காசனம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், அவர் உயிர் தெழுந்தார் என்பதனாலே. இப்பொழுது இதை வைத்துக்கொண்டு நான் இதை உங்களுக்கு விளக்க. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்கடுத்த ஊழியம், his earthly ministry. அப்போஸ்தலன் என்று அவரை அழைக்கும் பொழுது அவர் பூமியிலே வந்து பூமியிலே செய்து நிறைவேற்றின ஊழியங்களை இந்த எழுத்தாளர் ஞாபகப்படுத்துகிறார். அவர் அப்போஸ்தலனாய் இருந்தார் என்று சொன்னால் அவர் பூமிக்கு வந்து அவர் உலகத்திலே செய்து முடித்த ஊழியங்கள், earthly ministry. அதே சமயத்திலே அவருடைய priesthood இதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய heavenly ministry, அதாவது பூமியிலே வந்து தன்னுடைய உலகத்திலே முடிக்க வேண்டிய அத்தனை ஊழியங்களை முடித்துவிட்டு இப்பொழுது புறப்பட்டு போய் பரலோகத்திலே அவருடைய பரலோக ஊழியங்களை அவர் துவங்குகிறார். பூமியில என்ன ஊழியம் செய்ய வந்தார்? சிலுவையை சுமக்க வந்தார், மரிக்க வந்தார். ஆனால் இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவ்விதமாய் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, அவர்களுக்கு தான் கொடுத்த ரட்சிப்பை உறுதி செய்து ரட்சிப்பினுடைய பரிபூர்ணத்திற்குள்ளாக அவர்களை எடுத்துச் செல்கிற மகத்தான ஊழியத்தை இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்டல்ஷிப்பும் இயேசு கிறிஸ்துவ பிரீஸ்ட்ஹுட்டும் பத்தி தான் நாம் சொல்லிக் கொண்டு வந்தோம். அப்போ அப்போஸ்தலர் முறையிலே இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை முழுமையாய் செய்து முடித்தார். ஆனால் இப்பொழுது அவர் புறப்பட்டு போயிருக்கிறார். எதற்காக? இனியும் நமக்காக செய்ய வேண்டிய ஊழியத்தை பரலோகத்தில் சென்று அமர்ந்திருந்து செய்வதற்காக அவர் புறப்பட்டு போயிருக்கிறார். அவருடைய ஊழியம் இன்னும் முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பித்த ஊழியத்தை இன்னும் முடிக்கவில்லை. அது பரலோகத்தில் தொடர்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாக மட்டும் இருந்திருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம். அவருடைய மரணத்தை நம்புகிறவர்களும் உயிர்ப்பை நம்புகிறவர்களும் ரட்சிக்கப்படலாம். ஆனால் அந்த ரட்சிப்பு நிலையாக நிரந்தரமாக இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாய் வந்தால் மட்டும் போதாது. அவர் இன்று நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் தொடர வேண்டும். அதனாலே தான் அவர் இப்பொழுது ஊழியத்தை செய்கிறார். அப்போ இதனுடைய முக்கியமான கருப்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த 2 ஊழியங்களையும் அவர் செய்வதற்கு காரணம், அவரால் மீட்கப்பட்ட மக்கள் பரலோகத்தினுடைய நித்தியத்திற்குள் அவர் பிரவேசிப்பதை அவர் உறுதி செய்ய வேண்டும். ஒருவரை அழைத்து விசுவாசத்தை துவக்கி இருந்தால் அந்த விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடிவு வரையிலும் செய்து முடித்து அந்த ஆத்துமாவை நித்திய ரட்சிப்புக்குள் கொண்டு போக வேண்டும். அதற்கு ஆதாரமாய் நாம் அடிக்கடி சொல்லுகிற வசனம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இந்த நாளில் நாம் யாரை கவனிக்க வேண்டும்? இங்கே சொல்லுகிறார், நாம் அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்தால், அவர் அப்போஸ்தலனாகவும் இருக்கிறார், அவர் ஆசாரியமாய் இருக்கிறார் என்ற முழு அறிவை ஒரு விசுவாசி பெற்றால் அவனால் அடங்கி இருக்க முடியாது. இவ்வளவு மாபெரும் மகத்தான ரட்சிப்பை எனக்கு ஒருவர் தந்தால், என்னை பாவியாக என்னை தண்டிக்க வேண்டிய ஸ்தானத்திலே என்னை முழுமையாய் மன்னித்து தன் மாரோடு அணைத்து தோளிலே சுமந்து நித்திய வீடு போய் சேரும் வரைக்கும் மரண குளிரின்ற என்னை மாட்சிமையினுடைய மகிமையான இடத்திற்கு நிச்சயமாய் கொண்டு போய் சேர்ப்பதாக வாக்கு கொடுத்த ஒரு இரட்சகர் இருக்குமேயானால் நான் என்ன செய்வேன்? அவரை நான் பகிரங்கமாக அறிக்கை பண்ணி கொண்டே இருப்பேன். I will start confessing. அறிக்கை பண்ணுவேன். இது என்னுடைய அனுபவத்தினின்று நான் அறிந்ததினாலே அவரை குறித்து சொல்லுகிறேன். இதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார் அல்லது எழுத்தாளன் சொல்லுகிறார். அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அதை சரியாக பண்ணணும், புரிந்து கொண்டு பண்ணணும். அதனால என்ன செய்யணும்? இனிமேல் வேற யாரையும் கவனிக்காதீங்க. வேற யாரிடத்திலும் உங்கள் கவனம் செல்லக்கூடாது. நீங்கள் இனி திரும்பி பார்த்தால் தெரிகிற ஒரு நபரை குறித்து நான் சொல்ல போகிறேன். அது வேறு யாரும் அல்ல, அது உங்கள் தீர்க்கதரிசி ஆகிய மோசே. இதுதான் இப்பொழுது பவுல் சொல்லி நிறுத்துகிறார். வாசிப்போம், அந்த பகுதியை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 6 வரை 2 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஓகே, இப்பொழுது எழுத்தாளர் நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுவானவரை கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்தால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த இயேசுவானவர் எங்கள் மோசேயை விட பெரியவர் தான் நிச்சயம் என்று சொல்வீர்கள். ஆனால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கும். எந்த வகையில, எப்படி இந்த மோசையானவர் மோசையை விட இயேசுவானவர், அப்போஸ்தலரும் ஆசாரியரும் மகா பிரதான ஆசாரியருமாக இயேசுவானவர் அவர்களுடைய மோசையை விட எவ்வகையில் பெரியவர்,
இந்த கேள்விக்கு எழுத்தாளன் பதில் சொல்லணும் அல்லவா? அந்த பதிலை தான் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களிலே சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கும் நமக்கு ஒரு கம்பாரிசன் செய்யலாம். மோசையை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் இயேசுவையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் உண்மையாகவே வித்தியாசம் தெரியும். நாம் மனதில் அநேக சமயங்களிலே மோசையை நாமும் மேன்மையாய் எண்ணுகிறோம். ஆனால் மோசையை விட இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு மேன்மையானவர், நிகரற்றவர். ஒருபோதும் மோசையோடு ஒப்பிட்டோ அல்லது அவரோடு தாரதமியப்படுத்தியோ சொல்ல முடியாத நபராக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் சில சமயத்தில் உணர்வதில்லை. உலகத்தின் மக்கள் அதை சொல்வார்கள். உலகத்திலே சில பாடல்கள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தார் என்ற ஒரு சினிமா பாட்டு அந்த நாட்களிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பாட்டில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மூவரும் ஒரு போன்றவர்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார். புத்தன் எவ்விதமாகவோ இயேசு அவ்விதமாக, இயேசு எவ்விதமாகவோ அவ்விதமாக காந்திகள், அவ்விதமாக எல்லா மகான்களையும் ஒரே வரிசையிலே ஒரே தட்டிலே வைத்து இந்த உலகம் சமமாக பாவிக்கிறது. காரணம், யாரையும் கொச்சைப்படுத்துவதற்கோ அல்லது உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்வதற்கோ உலகம் அங்கே துணியாது. ஆனால் வேத புத்தகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். மோசே அவர் யார் என்பதை குறித்து நாம் சில வார்த்தைகளை இப்பொழுது சிந்திக்க போகிறோம். மோசேக்கும் இயேசுவுக்கும் சிமிலாரிட்டி, அதாவது ஒற்றுமைகள் அநேகம் இருக்கிறது. நான் அதை வேகமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சில வசனங்கள் மூலமாக. முதலாவதாக, மோசேயும் அனுப்பப்பட்டவர்தான். வாசிப்போம், எக்ஸோடஸ் 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். பார்வோனிடத்திற்கு அனுப்பி வைப்பேன். அப்போ மோசே யார் என்று கேட்டால் இயேசுவை போல அனுப்பப்பட்டவர் என்பது புரிகிறது. இயேசு கிறிஸ்துவும் அதை சொன்னதை நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். யோவான் 5:36 முதல் 38 வரை வசனங்களிலே இயேசுவும் சொல்லுகிறார், நானும் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அனுப்பப்பட்டு வந்தேன். அப்போ இந்த காரியத்தில், அனுப்பப்பட்ட விஷயத்திலே மோசேயும் இயேசுவும் ஒருபோல அனுப்பப்பட்டவர்கள் என்பதை அறிகிறோம். அதே போல மோசே ஒரு தீர்க்கதரிசி. நாம் உபாகமும் அதனுடைய கடைசி அதிகாரத்திலே தான் நமக்கு நன்றாக தெரியும் மோசே யார் என்று கேட்டால் அவரை போல் ஒத்தொரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லுகிறார். தேவனோடு முகாமுகமாய் பேசின அப்படிப்பட்ட ஒரு மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி தோன்றவில்லை, தோன்றும் செய்யாது என்பதை அங்கே அவர் சொல்லுகிறார். ஆனால் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 கொஞ்சம் வாசிக்கலாம். உபாகம் 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. பாருங்கள், மோசே சொல்லுகிறார், என் காலத்திற்கு பின்னதாக உங்கள் நடுவினின்று என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்ப போகிறார், அவருக்கு செவி கொடுங்கள் என்று மோசே மூலமாய் சொல்லப்படுகிறது. அப்போ மோசேக்கு பின்னதாக, மோசேக்கு சமமாக அல்லது மோசையை விட மேன்மையான ஒரு தீர்க்கதரிசி சகோதரர்களுக்குள்ள எழுப்பப்படும். நீங்கள் எனக்கு செவி கொடாமல் போனாலும் பரவாயில்லை, நான் சொல்லுகிற சகோதரர்களுக்கு எழுப்பப்படுகிற தேவனால் அனுப்பப்பட போகிற தீர்க்கதரிசியை நீங்கள் கனப்படுத்த வேண்டும், கவனிக்க வேண்டும். அது யார் என்று நமக்கு நன்றாக தெரியும். யார் அவர்? அது லூக்கா 7ஆம் அதிகாரம் 16 மத்தேயு 21:11 அது இயேசு கிறிஸ்துவே என்பதை நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. கொஞ்சம் வாசிக்கலாம். லூக்கா 7:16 மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 21:11 வாசிக்க தேவையில்லை. நாம் அதை லூக்கா 7:16 பார்ப்போம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். போதும். அதே போல மத்தேயு 21:12 எருசலேமுக்கு இயேசுவான பவனியாக செல்லும் பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் அவரை பார்த்து வரவேற்கிற நாசரேத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அதை மறுக்கல. அதை இல்லை, நான் தீர்க்கதரிசி அல்ல என்று சொல்லல. காரணம், ஓரளவில் இயேசு கிறிஸ்துவானவர் தீர்க்கதரிசியாகத்தான் உலகத்தில் காணப்பட்டார். ஆகவேதான்
உங்கள் சகோதர நடுவில் நின்று ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன். அந்த தீர்க்கதரிசி தான் மேசியாவாக இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் வந்தார். அப்போ மோசேயும் இயேசுவும் தீர்க்கதரிசிகள் என்ற நிலைமையிலே அவர்களுக்கு ஒற்றுமை உண்டு என்பதை பார்த்து, மூன்றாவதாக வசனம் 2, நாம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2 பேரும் ஒருபோல தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள். They both were faithful. அப்ப இதிலும் அதில் ஒற்றுமை பார்க்கலாம். அடுத்ததாக நாம் மோசேயையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணுவதற்கு வாசிக்கும் பொழுது எண்ணாகமம் 21:9 நமக்கு நன்றாக தெரியும். மோசே அந்த ஜனங்கள் பாம்பின் கடி பட்டதினாலே செத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வெண்கல சர்ப்ப வடிவத்தை உருவத்தை மேல் தூக்கி நிறுத்த ஒரு கம்பத்திலே அதை நிறுத்தி அதை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தப்புவார்கள் என்று சொல்லுகிறார். அவ்விதமாக அதை குறித்து இயேசுவானவர் யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மோசே வனாந்திரத்திலே அந்த சர்ப்பத்தை அல்லது வெண்கல சர்ப்ப உருவத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அதை எவ்விதமாய் நிறைவேற்றினார் இயேசுவானவர்? யோவான் 12:32 வாசிக்கும் பொழுது தேவகுமாரன் இவ்விதமாய் உயர்த்தப்பட்ட பின்பு என்று சொல்லுகிறார். அப்படியானால் மோசேக்கும் இயேசுவுக்கும் உள்ள 4வது ஒற்றுமை, இருவரும் அவர்கள் ஒரு இரட்சண்யத்திற்காக ஒரு கொம்பை உயர்த்தினவர்கள். மோசே ஒரு வெண்கல சர்ப்ப உருவத்தை உயர்த்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னைத்தானே வனாந்திரத்திலே உயர்த்தினதாக நாம் பார்க்க முடியும். 5வது ஒற்றுமை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். மோசஸ் அவர் யாராயிருந்தார்? மரித்த பின்னும் மக்களாலே காணப்பட்டவர். மோசஸ் was seen by people even after his death. அது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். சீஷர்கள் மறுமையில் இருக்கும் பொழுது அங்கே மோசேயையும் எலியாவையும் கண்டு என்று வாசிக்கிறோம். அப்போ மரித்தபின் மோசேயை மக்கள் பார்த்தார்கள். அதே போல மத்தேயு 28:16-17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் பொழுது சீஷர்கள் அவரை கண்டு என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த விஷயங்களில் எல்லாம் மோசேயும் இயேசுவும் ஒற்றுமை உடையவர்களாய் இருக்கிறார்கள். சரிதான், சில கம்பாரிசன்ஸ் இருக்கிறது. டு சம் எக்ஸ்டென்ட் தே கேன் பி கம்பேர்ட். ஆனால் அடிப்படையிலே இவர்கள் இருவரும் ஒருபோதும் ஒப்பிடத் தகுந்தவர்கள் அல்ல. அவர்களை நாம் ஒப்பிட்டு பேசவே முடியாத நிலைமையிலே அவர்கள் இருவேறு துருவங்களிலே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்குள்ள ஆதார வசனத்தை தான் எழுத்தாளன் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறார். பாருங்கள், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். போதும், மோசே உண்மையுள்ளவனாயிருந்தான், அது சரிதான். அதுவும் இயேசு கிறிஸ்துவானவரும் உண்மையுள்ளவராயிருந்தார். இந்த மோசே வீட்டிலே உண்மையுள்ளவராயிருந்தார் சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்ததை குறித்தல்ல, இஸ்ரவேல் வீட்டார் மத்தியிலே அந்த மோசையானவன் உண்மையுள்ளவராயிருந்தார் என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே இயேசுவானவரும் அவ்விதமாய் உண்மையுள்ளவராயிருந்தார். காரணம், அவரும் இப்பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டிலே வந்திருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், 2ஆம் அதிகாரத்தின்படியாக அவர் சகோதரர்களுக்கு ஒப்பாகி சகோதரர்களுடைய குடும்பத்திலே அவர் இருக்கிறார். அந்த குடும்பத்திலே இயேசுவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இங்க என்ன சொல்லப்படுகிறது? எபிரேயர் 3:5 வீட்டிலே அவர் பணிவிடைக்காரனாயிருந்தார், சர்வெண்ட் ஆஃப் காட் என்று வாசிக்கிறோம். மினிஸ்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம் எபிரேயர் 3. ஆனால் இயேசு யாராயிருந்தார்? 3:6 வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். போதும், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது! என்ன ஒரு கம்பேரிசன் இங்கே நின்று விட வேண்டும். இனிமேல் அவரை கம்பேர் பண்ணவே முடியாது. வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், அதே சமயத்தில் இயேசுவானவர் அந்த வீட்டினுடைய எஜமானன் வேலைக்காரன் என்ற நிலைமையில்தான் இயேசுவும் மோசேயும் இருக்கிறதை இப்பொழுது எழுத்தாளன் கடைசியாக ஞாபகப்படுத்துகிறார்.
அப்பொழுதுதான் அவர்கள் வியப்படைந்து இருப்பார்கள். இயேசுவையும் மோசையும் சமமாக நினைத்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது சொல்ல முடியாத அளவிற்குள்ள ஒரு வித்தியாசத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இயேசு வீட்டினுடைய எஜமானரா? அவர் வீட்டை உண்டு பண்ணினவரா? அது எங்களுக்கு தெரியாது. மோசே எங்களுக்கு தெரியும். அவர் தேவனுடைய வீட்டிலே, இஸ்ரவேல் வீட்டிலே அவர் உண்மையாயிருந்தார், சரிதான். ஆனால் அவர் யார் என்று எழுத்தாளர் சொல்லுகிறார்? அவர் தேவனுடைய பணிவிடை ஆள். He is a minister, whereas Jesus is the master of that house. இதுதான் எழுத்தாளன் மிக தெளிவாக ஞாபகப்படுத்துகிறார். இது அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். இனிமேல் கவனிக்க வேண்டியது மோசே அல்ல. மோசே அவர்களுக்கு அநேக காரியங்கள் செய்தார்கள், சரிதான். ஆனால் இனிமேல் யூதர்களாகி நீங்கள், இஸ்ரவேல் மக்களாகி நீங்கள், ஆபிரகாமின் சந்ததிகளாகி நீங்கள், ஆபிரகாமினுடைய ஒரே சந்ததியாய் உலகத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் கவனிக்க வேண்டுமே தவிர மோசே அல்ல. மோசே பணிவிடைக்காரன், இயேசுவோ எஜமானன் என்று அந்த எழுத்தாளன் சொல்லுகிறார். அவ்விதமாக அந்த இடத்திலே நின்று கொண்டு அவர்களுக்கு புத்திமதியை சொல்லுகிறார் எழுத்தாளர். அப்படி இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்திலே கடைசி 6வது வசனத்திலே சொல்லி அவர் முடிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறார்: கிறிஸ்துவோருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு வரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாமே அவருடைய வீடாயிருப்போம். இதை எதிர்காலத்திலே சொல்லுவது போல இருக்கிறதுனாலே அநேகரதை தவறாக அவர்கள் அதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வீட்டாராயிருக்கிறோம். அது ஏனைய புஸ்தகங்களிலே எபேசியத்தில் வாசிக்கும், நாம் தேவனுடைய நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறோம். பை ஃபெய்த், அந்த அன்பு, அந்த விசுவாசத்தினாலே நாம் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். நாம் வீட்டாராய் இருந்து வீட்டாராய் தொடர்ந்து இருந்தால்தான் ரட்சிக்கப்படுவோம் என்றல்ல. ஒரே முறை விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய வீட்டாராகிவிட்டோம். அந்த வீட்டாராய் இருப்பதினாலே நாம் அந்த அந்தஸ்தை பாதுகாக்க வேண்டும். நாம் தேவனுடைய வீட்டின் பிள்ளைகள், நாம் ராஜாவின் பிள்ளைகள் என்று சொல்வது போல நாம் அந்த அந்தஸ்தை பாதுகாக்க வேண்டும். எனக்கு ஒரு சின்ன கதை அல்லது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது இங்கிலாந்தினுடைய இளவரசியாய் இருந்த அல்லது ராணியாயிருந்த எலிசபெத் அவர்கள் ஒரு முறை அவருடைய அரண்மனைக்கு பக்கத்திலே சில ராயல் பார்க் என்று சொல்லுகிற பார்க் இருக்கிறது. அந்த பார்க்கிலே தான் அவருடைய பேரன் பேத்திகளை அவர் கொண்டு போய் மாலை வேளைகளிலே விளையாட விடுவாராம். அவரும் சென்று கொண்டு அந்த பூந்தோட்டத்திலே, அருமையான தோட்டத்திலே உலா வருவார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகள், அவருடைய கிராண்ட் சில்ட்ரன் அங்கே விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் அதற்கு பக்கத்திலே ஜெனரலாக காமன் பார்க் இருக்கிறது. ஒரு காமன் பார்க் என்று சொன்னால் பொதுமக்கள் அங்கே வருவார்கள். ஆனால் இடையிலே ஒரு சின்ன ஃபென்சிங் மட்டும்தான் இருக்கு. அந்த பக்கம் காமன் பார்க், இந்த பக்கம் ராயல் பார்க். அப்படி இருக்க இந்த பிள்ளைகள் ஒரு நாள் அந்த பக்கத்திலே பார்க்கும் பொழுது ஏராளமான மக்கள் அந்த பகுதியிலே போய் வருவதை பார்க்கிறார். அப்பொழுது இந்த கிராண்ட் மதர் இடத்துல அவர்கள் வந்து கேட்டார்கள், நாங்கள் அந்த பக்கம் போகணும், எங்களுக்கு அங்க போக விடுங்க, நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, நாங்கள் அங்க போகணும் என்று சொல்லப்படுது. இந்த எலிசபெத் அம்மையார் சொன்னது இவ்விதமாய் சொன்னார்கள்: மைண்ட் யூ, யூ ஆர் த ராயல் சில்ட்ரன். நீங்க யாருன்னு தெரியுமா? யூ ஆர் நாட் காமன் ஃபாக். நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள், நீங்கள் ராஜரீகமானவர்கள். நான் சொல்ல வந்தது, நாம் தேவனுடைய வீட்டார். அப்படி இருக்க தேவனுடைய ராயல் ஃபேமிலியை சேர்ந்த நாம் எப்படி நடக்கணும்? அந்த பெற்றுக்கொண்ட தகுதியை நாம் உண்மையாகவே மதித்து அதற்கேற்றபடி நடக்கணும்னு சொல்றாரு. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடக்கணும். அழைக்கப்படுவதற்கு எந்த தகுதி நமக்கு இல்லை. நம்ம யாரையும் அழைக்கவே மாட்டாங்க. தகுதி இல்லாதவங்க அழைச்சார், ஆனால் தகுதிப்படுத்துகிறார். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்றவாறு நடக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய ரட்சிப்பை அவர்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். தேவன் நமக்குள் ரட்சிப்பை தந்தார். அந்த ரட்சிப்பை நாம் ஒர்க் அவுட் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அதை நாம் ஒவ்வொரு நாளும் பயிற்சியின் மூலமாக வெளியே கொண்டு வந்து காட்டுகிறோம். அவ்விதமாக இங்க சொல்லுகிறது, உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் கீழே சொல்லும் பொழுது முடிவு பரியந்தம், அதாவது
நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாம் அவருடைய வீடாயிருப்போம். ஆகவே இந்த வார்த்தையை சந்தேகத்துக்குரியதாக இப்பொழுது சொல்லி வைத்தது போல இருக்கிறது. அதை நான் பின்னால் விளக்குகிறேன். ஆனால் இப்பொழுது நாம் இந்த நாள் கூட்டத்தை நிறைவு செய்வதற்காக நான் விரும்புகிறேன். ஆகவே நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடம், அவர் மோசேயை விட பெரியவர் என்பதை ஞாபகப்படுத்தினார். ஆகவே நீ சந்தேகம் யாருக்கும் வரக்கூடாது என்ற நிலைமையிலே தான் எழுத்தாளனும் அதை சொல்லி முடித்தார். இவ்விதமாய் நாம் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்க, நாம் ஏற்கனவே 2ஆம் அதிகாரம் துவங்கும் பொழுது அங்கேயும் ஒரு எச்சரிப்பு பலகையை பார்த்து, அதை போலதான் இப்பொழுது மோசையை விட இயேசு பெரியவராயிருக்க அதை கவனிக்கிற நீங்கள் கருத்தாய் வாழணும் என்ற ஒரு எச்சரிப்பு பலகையை வைத்து விட்டுதான் அடுத்த பகுதிக்கு எழுத்தாளன் கடந்து போகிறார். அப்போ 1 முதல் 6 வரை வசனங்களிலே இயேசுவானவர் மோசையை விட பெரியவர். இது நான் புரிஞ்சுக்க அவசியமானது. நான் இதை இன்று நிறுத்துகிறேன். தொடர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து பவுலடிகள் அல்லது எழுத்தாளன் 3ஆம் அதிகாரத்தில் பயணிக்கும் பொழுது 7ஆம் வசனம் துவக்கி மோசையை விட்டுவிட்டு வனாந்தரத்திலே அவர்களை வழி நடத்தின, அதாவது வனாந்தரத்தில் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்த்த அந்த யோசுவாவை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய பயணத்தை சொல்லிவிட்டு அவர்கள் யோசுவாவின் தலைமையிலே கானானுக்கு போகிறார்கள். அந்த கானான் தேசத்திற்குள் அவர்கள் போகும் பொழுது அவர்களை எவ்விதமாக யோசுவா வழி நடத்தினார். அந்த இடத்திலே மோசையை சொல்லிவிட்டு அடுத்தது அவருடைய வாரிசாக அல்லது அவருடைய பின்னடியானாக வந்த யோசுவாவை குறித்து எழுத்தாளன் சொல்ல ஆரம்பிக்கிற காரணம், இவர்களுடைய கவனம் மோசையை தவிர்த்தால் அடுத்ததாக யோசுவாவின் மேல் போய்விடும். அதனாலே அடுத்ததாக அவர் என்ன சொல்லுகிறார்? மோசையை விட பெரியவர் என்று சொன்னேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்படியானால் யோசுவாவை பற்றி என்ன என்று யோசிக்கலாம். யோசுவாவை விட இந்த இயேசுவானவர் மகா பெரியவர். யோசுவாவை அவர்கள் எப்படி நினைத்திருக்கலாம் தெரியுமா? அவர்கள் ஒரு இரட்சண்ய சேனை தளபதியாக நினைத்திருக்கலாம் யோசுவாவை. அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசுவா யுத்தத்திலே அவன் இஸ்ரவேல் மக்களை நடத்தி சென்றவன். இஸ்ரவேல் மக்கள் நடத்தின முதல் யுத்தத்திற்கு தளபதியாக அவன் செயல்பட்டான். என்ன பயிற்சி எங்க எடுத்தா நமக்கு தெரியாது. ஒரு எந்த விதமான போராட்ட அல்லது யுத்த பயிற்சியும் இல்லாத அந்த யோசுவா பார்த்து திடீரென்று அமலேக்கியர் வந்த உடனே நீ போய் யுத்தம் செய் என்று மோசே சொல்லுகிறார். ஆனால் போகிறான், ஜெபத்தினால் வென்றான், அது வேறு காரியம். ஆனால் யுத்தத்திற்கு போவதற்கு பயிற்சி வேண்டாமா? அப்படிப்பட்ட மனுஷன் யுத்தத்திலே தலைமை தாங்கி நடத்தின முதற் தளபதியாக இருந்த யோசுவா. அந்த யோசுவா என்ன செய்தார்? அவளை கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் யோசுவாவுடைய தோல்வியை குறித்து தான் எழுத்தாளன் இனி வருகிற பகுதியில சொல்லாரு. அப்ப யோசுவாவை தூக்கி வைத்து பேசுகிறவர்கள், இயேசுவாவை தாழ்த்தி பேசுகிறவர்கள் இதை வாசிக்கும் பொழுது ஒன்று புரிந்து கொள்வார்கள். ரட்சிப்பின் அதிபதியாகிய அல்லது இஸ்ரவேல் நாட்டின் ரட்சிப்பின் அதிபதியாகிய யோசுவாவை விட உபத்திரவங்களினால் பூர்ணப்படுத்தப்பட்ட நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளவு மேலானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நாம் அந்த பகுதிக்கு அடுத்த வாரத்தில் கடந்து செல்லலாம். சரீர பலவீனம் ரொம்ப என்னை வாட்டி கொண்டிருக்கிறது, டான்சிலைட்டிஸ் இருக்கிறது, அதனால பேசுற கஷ்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் ஒரு பலவீனம் உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம், தயவாகி மன்னித்துக் கொள்ளுங்கள். தேவன் என்னை பலப்படுத்த ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.